ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 25 இன்னைய தினம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான சங்கடகர சதுர்த்தி. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஒரு பவுலில் தண்ணீர் பிடிச்சி இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது கலந்து வைங்க. கண்டிப்பாக உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். பொதுவாக சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே விநாயகர் நம்ம சங்கடங்களை தீர்க்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அதுலேயும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை ருணம் தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. ருணம் அப்படின்னா கடன். நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையை போக்குறதுக்காக இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தியை நம்ம பயன்படுத்திக்கலாம். கடவுள்கள்லேயே ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியவரும் ரொம்ப எளிமையான வழிபாட்டை ஏற்றுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் விநாயகர் பெருமான். அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை அவருக்குரிய நல்ல நாளாக இருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் வந்து வழிபடுறது மூலயமா நம்மளோட சங்கடங்களை தீர்த்துக்க முடியும். பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான தோட்டத்தோடு இருந்தாலும் பழகிறதுல குழந்தை மாதிரி. பக்தர்கள்கிட்ட என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதை உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் விநாயகர் பெருமான். அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு அங்கே அபிஷேக ஆராதனைக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையில் வாங்கி கொடுக்கலாம். கொழுக்கட்டை, சுண்டல், அப்பம் இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் நைவேத்தியமாக செஞ்சு அதை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சங்கடகர சதுர்த்திக்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் பிரசாதமாக கொடுக்கறது கூடுதல் சிறப்பு. இது போக நீங்கள் உங்கள் வீட்டில் எப்பவும் போல் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து பூஜை பண்ணுவீங்க. அப்படி பூஜை பண்ணுற நேரத்தில் ஒரு சின்னதாக கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி பவுலில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு அதில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை போடுங்க. அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அருகம்புல். விநாயகர் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே அருகம்புல்லுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அப்படிப்பட்ட அருகம்புல்லை நீங்கள் தண்ணியில் போட்டு வைக்கலாம். அடுத்ததாக வெள்ளரிக்கம்பூ. வெள்ளரிக்க விநாயகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெள்ளரிக்க வேர்லேருந்து இருக்கக்கூடிய கட்டையால் விநாயகர் செஞ்சு வீட்டில் வைப்பாங்க. அது மூலயமா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விரட்டி அடிக்கப்படும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வெள்ளரிக்க பூவையும் வெள்ளரிக்க இலையையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வைக்கலாம். மூணாவது, அரச மரத்தடி விநாயகர்னு ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அரச மரத்தோட ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் தண்ணியில் போட்டு வைங்க. இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் 3 பொருள் கிடச்சாலும் நீங்கள் 3 பொருளையுமே தண்ணியில் போட்டு வைக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சு அந்த நேரத்தில் உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கோ அந்த கோரிக்கையை மனசார வாய்விட்டு விநாயகர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு விநாயகரோட எந்த நாமம் தெரியுமோ அதை வாய்விட்டு உச்சரிங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி ருணம் தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இல்லை கொடுத்த கடன் திரும்ப வரலை, இது மாதிரி பல வேண்டுதல்களுக்கு இந்த ஒரு வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். உங்களோட பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீர் இரவு முழுக்க உங்கள் வீட்டோட பூஜையிலே இருக்கலாம். அதுக்கப்புறமா அந்த தண்ணீரையும் அதில் போட்டுக்கூடிய பொருட்களையும் கால்பட இடத்துல போட்டுருங்க. இதுதான் இந்த ஒரு வழிபாடு. ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை செய்கிறது மூலயமா உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் நீங்கள் ஒரு தீர்வு காண முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.